ஹாய் ஆர்ஜே ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாக்குள்ள வந்து இதோட 4 இயர்ஸ் ஆகுது. எஸ், 4 இயர்ஸ் ஆகுதா? ஜூன் 23 2022 யதார்த்தமா ஆரம்பிச்ச ஒரு சேனல் தான் இப்போ வந்து 2 மில்லியன் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இதுக்குள்ள வருவோம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட், யாரையும் ரொம்ப பேச மாட்டேன். என்னோட கல்யாணோட ஆல்பத்தில் கூட ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதிரி ஷையாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா கேமரா வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஷையாக இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர், கேமரா ஃபியர் எல்லாமே இருக்கும் ஜானுக்கு. இப்போ வந்து ரோசங்கிட்ட போய் கிடக்கு. ரோசகட்ல இன்னொருத்தவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணி பேசுறதுக்கு கூட வந்து ரொம்ப ஷையா, ரொம்பலாம் பேச மாட்டாங்க. அவங்க 10 வார்த்தை பேசினா இவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. பட் நம்மளோட இருக்கிறத வந்து பிரேக் பண்ணி வந்தால் தான் நம்ம மேலே வருவோம்னு சொல்லுவாங்க. அது நம்ம உண்மைதான். யதார்த்தமாக நான் வந்து சொல்லிட்டு போனேன் அவள்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாருமே யூடியூப் வைக்கிறாங்க, திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுறாங்க, நம்ம ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இவளுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. டிக்டாக்லாம் வீடியோஸ் பண்ணுவாள். அப்போ நான் சொல்லுவேன் அப்போலாம் பண்ணக்கூடாது, எதுலையும் பிரைவேட்ல தான் வச்சு எவ்வளவு வீடியோஸ் எடுத்தாலும் எல்லா வீடியோ பிரைவேட்ல தான் இருக்கும். 80 வீடியோ கிட்ட ஒரு பிரைவேட்ல தான் வச்சிருந்தா, எதுலையுமே வந்து போடலை. நாங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா குக்கிங் விளாக் போடுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். சரின்னு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் போட்ட இது வந்து வெங்காய சட்னி தான். வெங்காய சட்னி சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மள்கிட்ட இருக்கிறது வெங்காய சட்னி. நான் வந்து காலைல நான் நைட்டு வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஆரம்பிப்போமா அப்படின்னு கேட்குறேன். அவன் வந்து சரி ஓகே அப்படின்னா திருப்பி காலையில் கேட்டேன் என்ன ஆரம்பிப்பான். சரி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தான் காலையில் நான் ஒர்க்குக்கு போயிட்டு நைட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அதை வதக்கிட்டு இருக்கா. வதக்கிட்டுனா பார்த்தா வெங்காய சட்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தா. ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு சரின்னு எடுத்து போட்டோம். அந்த அளவுக்கு வியூஸ்லாம் போகல. முன்னாடியும் ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும், இவளுக்குமே வந்து ட்ராவல் பண்ணணும். முன்னாடி ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட்டெல்லாம் வரமாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. அவங்கள வச்சு தான் நான் போவேன். ட்ராவலில் வரலன்னா நான் கழட்டி விட்டு நான் பட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த ட்ராவல் முக்கியம். ஹில்ஸு எனக்கு பீச்னா ரொம்ப க்ரேஸாக இருப்பேன். பார்க்கணும், ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட்டாக இருக்கும். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டவுனில் இருந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப டவுனில் ஃபினான்ஷியல் எங்கேயுமே போக முடியாது. அப்போ வந்து எங்களால் வந்து ஒரு டிஷ்ஷு கூட செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட காசு எங்கள்கிட்ட இருக்காது. செஞ்சு யூடியூப்ல அந்த அளவுக்கு இது கூட எங்கள்கிட்ட அப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப டவுனில் இருந்தோம். சரின்னு பார்த்தா ட்ராவல் பண்ணால் ட்ராவலும் பண்ண முடியாது. ஏன்னா சுத்தமாகவே எங்கள்கிட்ட அப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்களோட எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்துச்சு. அது எல்லாமே டவுன்ஃபால் ஆக நாங்கள் இந்த வீடியோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் வியூஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ 1 லேக் மேலே போச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டென்ட் போட்டோம், அது நல்லா வியூஸ் போனுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஒரு மோட்டிவேட் ஆகி சரி அடுத்தடுத்து இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். 8 மாசம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். நல்லா வியூஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்குமே காலை விழுந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து ஹோப் விடலை. இதில் வந்து எங்களை என்ன பண்ணணும்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதான் என்னோட கட் ஆஃப் மைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து. ஆனால் அதை தாண்டி தான் நாங்கள் வந்து கப்புள் வீடியோஸு, கப்புள் காமெடிஸ் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிது. இந்த சோகமாக போட்டால் நம்ம மூஞ்சிக்கெலாம் செட் ஆகாது, நமக்கு அந்த கிரிஞ்சு நமக்கு வந்து வராது. ஸோ காமெடியாகவே போடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே காமெடியாக தான் மேக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்கல 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்ம வருவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து சீக்கிரமே 1 இயர்க்குள்ள 1 லேக் வந்துட்டோமா, 1 லேக் வந்துட்டோம். அடுத்த இயரே 2 மில்லியன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம். நீங்கள் கேட்குற வீடியோஸும் நாங்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் வந்து போடுறோம். இப்போ முன்ன மாதிரி இப்போ வியூஸும் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஏன்னா உள்ள இப்போ யூடியூப்னு பார்க்கும்போது நாங்கள் 2022ல வந்தோம். காம்படிஷன் இருந்துச்சு. இப்போ அதிகமா இருக்கு காம்படிஷன். நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. எக்கச்சக்க பேர். ஆர்கானிக் தான் எல்லாருமே அவங்க தாட்டை வந்து பண்றாங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்கு. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இன்னும் நாங்களும் எங்களோட இது வந்து 10 மில்லியன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு தான் என்னோட இது வந்து இருந்துச்சு. அதை நோக்கி தான் நாங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு சிச்சுவேஷனும். ஸோ இந்த இயர் 2026ல இருக்கும். இப்போ இந்த 4 இயர்ஸோட ஜேர்னி வந்து வேற லெவல். எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க இதுல மட்டும் வரலன்னா என்ன இருக்கும். இந்நேரம் நாங்க சம்பாதிக்காம இந்நேரம் நாங்க சம்பாதிச்சதுக்கு வந்து இந்நேரம் நாங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கணும். எல்லாருமே கேட்பாங்க அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க, நீங்க என்னடா எங்கடா பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வர முடியாது. நாங்க கார்லாம் வாங்கிட்டோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க கார் வச்சிருந்தாங்க. வீடு இந்நேரத்துக்கு நாங்க அடைச்ச கடனுக்கும் நாங்க கட்டின வட்டிக்கும் இந்நேரத்துக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு எங்கள்கிட்ட இருந்திருக்கணும். இதுல சம்பாதிச்சதுக்கு நாங்க வந்து சேவ் பண்ணியிருந்து நாங்க கட்டியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு ஒரு வீடு நம்ம கட்டியிருக்கணும். ஸோ ஓகே, எல்லாமே நம்ம பண்ண தப்புனாலதான் எல்லாமே ஆச்சு. ஒருத்தர் நம்பி நம்ம செலவு பண்ணி நம்ம உதயத்தனமா இருந்தோம்னா கூட சரி நம்ம செலவு பண்ணோன்ற மனசு ஆகிருக்கும். நம்ம ஒருத்தர் நம்பி கழுத்தறுத்து நம்ம ரோட்டுக்கு வந்து இன்னொருத்தரால வந்தோம். அது பேச வேணாம். நம்மளும் மேலே வந்துட்டோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னும் சில பல இதெல்லாம் இருக்க தான் செய்யுது.
அது வளர வளர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடன் இருக்க தான் செய்யணும், நம்ம பண்ண முடியாது. பார்ப்போம். இது வந்து இந்த vlog வந்து நாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா போட்டிருக்கோம் 40 lakhs கடன் அப்படின்னு. அந்த 40 lakhsன்றது வந்து எங்களுக்கு அப்போ ரொம்ப பெரிய விஷயம். நினைச்சு பாருங்க, ஒரு கல்யாணம் ஆகி புதுசா வந்திருக்கோம், நியூலி மேரிட் கப்பிள். அப்போ வந்து இவங்க ஃபினான்ஸ் பண்றாங்க, நியூவா மேரிட் ஆகி வந்திருக்கேன், என்னமே தெரியாது. ஒரு 21 வயசு பொண்ணு, 23-4 வயசு பையன். அந்த சிச்சுவேஷன்ல வந்து 40 லட்ச ரூபாய் கடனை வந்து எப்படி ஃபேஸ் பண்றோம். மண்டையில வந்து ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, என்னென்னமோ ஆயிடுச்சு. டிசாஸ்டரே நடந்து முடிஞ்சிருச்சு எங்க லைஃப்ல. ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரும் சேனல் திறந்தா செட்டில் ஆகலாமான்றது நான் சொல்ல வரல. எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நாங்க வந்தோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க என்னைக்குமே சொல்றாங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி ஓடுங்க. எனக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் கொடுக்கும்ன்றது. எனக்கு வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ உடைய காட்டு எடுத்து இங்கே வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து இங்கே தான். இந்த வியூ தான் பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஒரு ஏம், ஆசை எல்லாமே. அது காசு இருக்கோ காசு இல்லையோ எனக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, எவ்வளோ இருந்தா காசு வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 5000 ரூபா இருந்தாலும் 1000 ரூபா கடன் வாங்கி 1000 நாங்கள் ட்ராவல் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு தாட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு தாட்ஸ் கிடைக்க தான் நாங்கள் இதில் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸா நாங்க வீடியோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து நாங்க ஒரு சில ப்ரமோஷன்ஸ்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்துட்டே வந்திருக்காது. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நாங்க வந்து அந்த ரம்மி மீன்ஸ் அந்த பெட்டிங் ஆப்ஸ், கேம் ஆப்ஸ் நாங்க பண்ணவே இல்லை. ஆக்சுவலா ஒரு வீடியோக்கு 1 lakh தரேன்னு சொன்னாங்க, 2 lakh தரேன்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய காசு எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள் அப்பயே வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம் இல்லைன்னா சொல்ல, அது வந்து நேர்மையான ப்ரொமோஷன் தான். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷாப் திறக்கிறோம், அந்த மாதிரி ப்ரொமோஷன் தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மற்றபடி எந்த கஷ்டத்தையும் நாங்கள் பண்ணதே இல்லை, இனிமேல் நாங்கள் பண்ணவும் மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்பலாம். ஸோ அதனால தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வியூஸ் நிறைய கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டாக நிறைய பண்ணணும், புதுசாக அதை கிரியேட்டிவாக பண்ணணும், எங்களுக்கும் ஒரு என்கரேஜபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்க ஹோப்பை விட்டுறாம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி மட்டும் போங்க. ஒரு எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல வந்து கண்டிப்பா அது வந்து நீங்க ரீச் பண்ணுவீங்க. எங்களுக்கு அது நாங்க ஃபீல் பண்றோம், நாங்க வந்துட்டோம் அப்படின்றத. அது மாதிரி அதே அட்வைஸ் தான் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். இந்த 4 years எங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருந்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்காக. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.